Hello dear students, good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா find the eigen values and eigen vectors of the matrix. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 cross 2 is a square matrix, 3 cross 3 is a square matrix, 4 cross 4. ரோஸும் காலம்ஸும் சேமாக இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 3 minus 4 எழுதிக்கங்க எல்லாரும். 3 minus 4 4, 1 minus 2 4, 1 minus 1 3. இப்போ என்ன கேட்டுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானது என்னதுன்னா we have to find the characteristic equation of a given matrix. ஸோ characteristic equation, ஓகே, characteristic equation எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா determinant of a minus lambda I is equal to, you have to equate this to 0. A minus lambda I, A is a given matrix, lambda into I stands for the identity matrix. 3 cross 3 na identity matrix என்னவா இருக்கும்? 1 0 0 0 1 0 0 0 அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 cross 2 na 1 0 0 1 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு 3 cross 3 மேட்ரிக்ஸ்னா இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன பண்ணுறாங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். சரி, இதை யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். S1 அப்படின்னா என்னன்னா சம் ஆஃப் மெயின் டயகனல்ஸ். ஓகே, diagonals. Sum of main diagonals என்னதுன்னா 3 minus 2 3. இதுதான் sum of main diagonals. ஸோ அப்போ S3 S1ன்றது என்னதுன்னா sum of main diagonals 3, ஓகே, ப்ளஸ் இந்த மைனஸ் 2 ஆட் பண்ணும் ப்ளஸ் 3. ஸோ 6 minus 2, சாரி 3 plus 3, yes, 6 minus 2 4. ஓகே, நம்மளுக்கு S1 என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. நெக்ஸ்ட், ஸோ S1 கிளியரா? ஸோ S1ன்றதுனா சம் ஆஃப் மெயின் டயகனல்ஸ். S1 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மெயின் டயகனல்ஸ். நம்ம மெயின் டயகனல்ஸ் என்ன இருக்கு? 3 minus 2 4. இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 4. நெக்ஸ்ட் S2. S2 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம் ஆஃப் மைனர்ஸ் ஆஃப் மெயின் டயகனல். சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல் அப்படின்னா நேற்று பார்த்தோம்ல, இப்போ இது தானே மெயின் டயகனல். இதோடைய மைனர்ஸ் என்னதுன்னா 3க்கு மைனர் என்னதுன்னா அப்போ 3க்கு மைனர் எழுதுற பாருங்க, -2 4 -1 3 ப்ளஸ் இந்த 2க்கு மைனர். ஸோ 2க்கு மைனர், 2க்கு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 4 1 3. ஸோ லெட் மீ ரைட் 3 4 1 3 plus you have to add sum of minors of main diagonal. கடைசி 3 ஓட மைனர்ஸ் என்னது? 3 minus 4 3 minus 4 1 minus 2. ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி தெரியும்? ரைட் பஞ்ச் மைனஸ் லெஃப்ட் பஞ்ச் ப்ளஸ் ரைட் பஞ்ச் மைனஸ் லெஃப்ட் பஞ்ச் ப்ளஸ் ரைட் பஞ்ச் மைனஸ் லெஃப்ட் பஞ்ச். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஐ கெட் ஆன்சர் as 1. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உட்காந்து நீங்கள் S2 போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். S3னா ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ். இது எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதோட ஆன்சரை ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணி வச்சேன். அதோட ஆன்சர் என்னதுன்னா, ஆன்சர் இங்கே சால்வ் பண்ணி வச்சுருந்தேன். ஆன்சர் இஸ் -6. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு -6 கிடைக்குதான்னு பாருங்கள். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். யூ நீட் S1 S2 S3. ஏன்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில். ஸோ S1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம் ஆஃப் தி மெயின் டயகனல்ஸ். S2 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் sum of the minors of the main diagonal. S3 stands for determinant of the given matrix.
இதெல்லாம் கம்ப்யூட் பண்ணின பிறகு நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம். வாட் இஸ் யுவர் S1? S1 வந்து என்னதுன்னா 4, S2 வந்து 1, S3 வந்து -6. ஓகே, இப்போ நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக், ஸோ மை கேரக்டரிஸ்டிக், therefore கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த S1, S2, S3 இருக்கிற இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 1 லாம்டா minus of -6 equal to 0. So minus into minus, நான் இது என்ன எழுதலாம்? Plus ன்னு எழுதிடலாமா? So let me write directly plus 6. Clear? So இதுதாங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணால் எனக்கு ரூட்ஸ் எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? கியூபிக் ரூட்ஸ் தான், கியூபிக் தானே அது, கியூபிக் ஈக்குவேஷன். இந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு 3 ரூட்ஸ் கிடைக்கணும். ஓகே, ஸோ 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு அந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன்ல, தட் ரூட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஐகன் வேல்யூஸ். கிளியருங்களா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவு டு சால்வ் this cubic equation. இந்த characteristic equation நம்மளுக்கு cubic equation-ஆ இருக்கு. இந்த cubic equation-ஐ எப்படி சால்வ் பண்ணோன்றதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த characteristic equation-ஐ எழுதி வச்சுக்கலாம். lambda cube minus 4 lambda square plus lambda plus 6 equal to 0. So let's find the 3 roots, okay, roots of the given equation. Okay, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற characteristic equation இது. So this is called as synthetic division. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா synthetic division. synthetic division. இந்த synthetic division எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இங்க கியூப் இருக்கணும், ஸ்கொயர் இருக்கணும், பவர் 1 கான்ஸ்டன்ட் இந்த ஆர்டர்ல இருக்கணும். சப்போஸ் எதனா ஒரு டேர்ம் மிஸ் ஆகுதுன்னா, சப்போஸ் லாம்டா ஸ்கொயர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 0 லாம்டா ஸ்கொயர்னு எழுதி வச்சுக்கணும். ஸோ எல்லாமே இருக்கணும். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் போட்டுக்கோங்க. லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே அந்த ஆர்டர் அப்படியே ஃபாலோ ஆகணும். அதுக்கான சின்ன ஆர்டர். அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் உங்களுக்கு 6 இருக்கு. சரி, லெட் மீ ஸ்டார்ட். எப்பவுமே வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ரூட் 1. நான் 1ன்னு கெஸ் பண்ணுறேன். இங்கே இனிஷியலாக டு இனிஷியேட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் 0. ஓகேவா? இப்போ 0 நான் போட்டாச்சு. ஸோ இப்போ அடிஷன் பண்ணோம். 1 + 0 1. தென் யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் திஸ். இந்த கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 1s are 1 -3 -3 into 1 -3 -2 -2 into 1 -2. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 கிடைக்குது. இது 0 கிடைச்சா தான் this will be one of the root. If this is not 0, இது எனக்கு ரூட் கிடையாது. ஸோ 1 is not a root. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? அடுத்தது -1 ட்ரை பண்ண போகிறேன். சரிங்களா? -1 ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஐ வில் கெட் நியூ வேல்யூஸில். பட் இனிஷியேட் வந்து 0 தான். 1 + 0 is 1. 1 into -1 -1. ஆட் பண்ணால் -5. 1 + 5 + 5 and +1 6. 6 into 1 -6 இல்லை, -1ல 6 into -1 -6. இப்போ ஆன்சர் 0 கிடைச்சிச்சு. தென் லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1 வந்து ஒரு ரூட்டு. நம்ம ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் மூலமாக நம்ம ஒரு ரூட் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ லாம்டா கியூப்ன்றது லாம்டா ஸ்கொயராக மாறி போச்சு. ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம்ல, லாம்டா ஸ்கொயர் எப்படி எழுதணும்னா 1 லாம்டா ஸ்கொயர் -5 லாம்டா ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகே, 6 equal to 0. இது வந்து this is a quadratic equation. இப்போ உங்களுக்கு இந்த quadratic equation-ஐ எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஓகே, இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். நான் ஸ்கூலில் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட். மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். என்னது? 3 2s are 6. ஆட் பண்ணால் +5 வருது. அப்போ மைனஸ் போட்டால் -3 into -2 + 6. when you add it you get -5. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா லாம்டான்னு போட்டுக்கோங்க. லாம்டான்னு போட்டுட்டிங்கன்னா this can be written as lambda -3
lambda minus 2 equal to 0. Clear? So இந்த quadratic equation factors நம்ம represent பண்ணிட்டோம். ஓகேயா? எப்படி ஃபேக்டர்ஸ் எழுதுற இந்த டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். சில ப்ராப்ளத்துக்கு வரலன்னா you can go for factorization method. ஓகே? ஸோ அது வேற. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ lambda minus 3, lambda minus 2 equal to 0. When you equate this to 0, lambda minus 3 equal to 0, அது ஒன்று, or lambda minus 2 equal to 0. This says that lambda is equal to 3, lambda is equal to 2. So, அப்போ அடுத்த ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சாச்சு. ஒன்று 2, இன்னொன்று 3. So, நம்ம ரூட்ஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. Super. So, therefore, நான் ரூட்ஸ் கண்டுபிடிச்சோன்னா I will say my eigen values are minus 1, 2, 3. Okay. So, நம்ம இங்கே எழுதிக்கலாமா? Therefore, the eigen values are minus 1. அப்போ இங்கே எழுதி வச்சுங்க eigen values are minus 1, 2, 3. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம we have to find இன்னொரு பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா eigen values are all 3 are different. சேமாக இருக்கும்போது ஒரு கேட்டகரி வரும். இங்கே all 3 eigen values are டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுப்போம். அதுக்கப்புறம் சேமாக இருக்கிறது எப்படி பண்ணலான்றது அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எல்லாரும் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம we have to find, ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஐகன் வெக்டார், ஓகே, ஃபார் கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ. ஓகே, ஃபார் கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ லாம்டாக்கு, கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ லாம்டாக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா determinant of a minus lambda I, okay, not determinant, okay, a minus lambda I into capital X, இதுதான் என்னுடைய ஐகன் வெக்டார் is equal to 0. So ஐகன் வெக்டார் capital X என்றது என்னதுன்னா it is a column matrix, okay, x1, x2, x3, okay, x1, x2, x3. இதுதான் என்னுடைய, this is the way I have to find the eigen vector. a minus, இது determinant கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a minus lambda I equal to 0 வச்சு தான் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், lambda cube minus s1 lambda square plus s2 minus s3, அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். இப்போ இது என்னன்னா ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு a minus lambda I into x equal to 0. lambda ஐன்றது வெறும் சிம்பிள் தான், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு a என்றது என்னதுன்னு தெரியும், உங்களுக்கும் தெரியும், அதை எழுதிக்கங்க. ஸோ ஏன்றது the given matrix. given matrix என்னது? 3 minus 4, 4. ஓகே, 1 minus 2. செக் பண்ணிக்கோங்க சார் எழுதுகிற மேட்ரிக்ஸ் கரெக்டானு பார்த்துக்கோங்க. 3. இதுதான் a. ஓகே, a minus lambda I. ஐன்றது என்னது? 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, இது கூட நான் என்ன பண்ணணும்? எக்ஸை என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ணணும். ஓகே, இன்டூ எக்ஸ். எக்ஸ் என்னது? கேபிட்டல் எக்ஸ்ன்றது இதுதான் அன்னோன் ஐகன், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x3 I have to equate this to 0. சரிங்களா? இப்போ பாருங்க, இதை சிம்பிளை இப்போ லாம்டாவை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? லாம்டா இன்டூ 1, இது என்ன ஆகிடும்? மைனஸ் லாம்டா உள்ள மல்டிப்ளை பண்ணால் திஸ் வில் பிகம் மைனஸ் லாம்டா. அதே போல் இதுவும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் லாம்டா, இதுவும் மைனஸ் லாம்டா. இப்போ மேட்ரிக்ஸ் அடிஷன் தான். ஸோ திஸ் பிகம்ஸ், இதையும் சேர்த்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் ஐ ஹாவ் டு ஆட் மைனஸ் லாம்டா. ஸோ இதை நான் சேர்க்கும் போது இந்த இடத்துல மைனஸ் லாம்டா ஒன்று வரும். ஸோ ஆட் பண்ணும் போது மற்றதெல்லாம் 0 தான், ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 மைனஸ் 2 மைனஸ் லாம்டா 3 மைனஸ் லாம்டா. அது எழுதிட்டோன்னா இதை நான் ஆட் பண்ணிட்டேன், என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடலாமா? கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்தா என்ன ஆகும்? திஸ் இன்டூ x1 x2 x3 0 0 0. அவ்வளோதான். the matrix is simplified. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் பட்டு a மைனஸ் லாம்டா ஐன்றது இதுதான். ஓகே, இந்த லாம்டா தான் வேறுபடும். லாம்டா எனக்கு -1 இருக்கு, +2 இருக்கு, 3 இருக்கு. இதெல்லாம் நம்ம இப்போ இங்கே எழுதி வச்சுக்கலாம். a மைனஸ் லாம்டா ஐ எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா 3 மைனஸ் லாம்டா. நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. -4 4. அதுக்கப்புறம் 1 -2 மைனஸ் லாம்டா 4 1 -1 3 மைனஸ் லாம்டா.
ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லாம்டா இருக்கிற இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் மை ஃபர்ஸ்ட் லாம்டா ஈக்குவல் டு -1. ஓகே, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? when lambda equal to -1, lambda is equal to -1, இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறுதுன்னா a minus of -1 i into x equal to 0. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ a plus i into x equal to 0. புரிஞ்சுச்சிங்களா? இதுதான் கிடைச்சது. அப்போது ஏன்ற மேட்ரிக்ஸ் கூட இந்த ஐயை நான் மல்டிப்ளை பண்ணும். ஐயை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும்? 3. இந்த மைனஸ் லேம்டாலாம் என்ன மாடல் ஆகிட்டு என்னவா மாறிடுச்சு? ஐயா மாறிடுச்சு. அப்போ ஐன்றது என்னது? 1 0 0 நான் சொல்லி கொடுத்தேன்ல. அப்போ +1. எங்கே? இந்த டயகனல் பொசிஷனில் மட்டும்தான் 1 இருக்கும். மற்ற இடம்லாம் வில் ரீடைன் ஆஸ் இட் இஸ். ஸோ 1 -2 +1 4 1 -1 3 +1. இந்த மைனஸ் லேம்டாலாம் என்ன ஆயிடுச்சு? +1 மைனஸ் லேம்டாலாம் +1 மாறி போச்சு. டயகனலில் மட்டும் பண்ணும். அதுக்கப்புறமா ஐ ஹாவ் ஐகன் வெக்டார். இங்கே அன்னோன் ஐகன் வெக்டார். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். we have to find this. Okay, this is what I have. If I simplify this, so 3 + 1 is 4. இங்கே நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். -2 + 1 -1 -1 3 + 1 again 4. So 4 -4 4 1 -1 4 1 -1 4. Okay, clear. Now we have to learn how to do the matrix multiplication. இது 3 rows இருக்கு, ஒரே ஒரு காலம் இருக்கு. ஆனால் இந்த காலத்தில் 3 rows இருக்கு. Then I can do the matrix multiplication. Okay, so this row into first column என்ன வரும்? 4. எப்படி நீங்கள் பண்ணணுன்றதுன்னா இப்படி ஹைட் பண்ணிக்கங்க. ஸோ திஸ் ரோ இன்டு திஸ் காலம், அடுத்த ரோ இன்டு திஸ் காலம், நெக்ஸ்ட் ரோ இன்டு திஸ் காலம், இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த ரோ காலம் மல்டிப்ளை வேணால் 4x1 - 4x2 + 4x3 = 0. அடுத்தது அடுத்த ரோ, இந்த ரோ 1x1 - 1x2 + 4x3 = 0. அடுத்தது இப்போ இதை செக் பண்ணணும். 1x1 - x2 + 4x3 = 0. இப்போ I need 2 different equations to solve and get the answer of x1, x2, x3. ரெண்டு different equation இருக்கணும். இது equation 1, equation 2 and this is my equation 3. ஆனால் இங்கே பாருங்க, equation 2 and 3 are same. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் எடுத்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ I need 2 different equation. What about this? 1x1 - 1x2 + 1x3 if I divide by 3. ஓகேவா? அப்போ is it different? Yes. இது 1 டிவைட் பண்ணிட்டேன்னா 1 1 1 ஆகிடும். ஸோ ஐ கேன் டேக் 1 and 2 equations. கிளியராக உங்களுக்கு புரியுதா? பாருங்க, 1 and 2 இதை அழைச்சிடலாம். இப்போது ஐ எம் டேக்கிங் 2 different equations. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுதான் ஐ மீன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிவைட் பை 3 பண்ணனா திஸ் இஸ் ரெடியூஸ்ட் as x1 - x2 + x3 = 0. அதுதான் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 என்னது? x1 - x2 + 4x3 = 0. அடுத்த ஈக்குவேஷன் சேம். ஸோ அதை நான் எடுக்கல. ஸோ ஐ எம் டேக்கிங் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். டேக்கிங் செகண்ட் அண்ட் ஒன் அண்ட் செகண்ட் அண்ட் 1 ஈக்குவேஷன், 1 and 2 equations. சரியா எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு மற்றது தேவைப்படாது. ஸோ நோ ப்ராப்ளம், லீவ் இட் ஆஃப். நம்மளுக்கு 2 different ஈக்குவேஷன் வேணும். 2 different ஈக்குவேஷன் எடுத்தாச்சு, எழுதாச்சு. இப்போ நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போகிறேன்னா, இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா கிராஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. அந்த கிராஸ் ரூலை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபார் கிராஸ் ரூல் ஐ நீட் 2 different equation. அந்த கிராஸ் ரூல், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னா, if I want to find the value of x1, I need x2, x3 coefficient. Want the value of x2, I need x3 and x1.
x3 னா x1 x2 அது நம்ம எப்படி எழுதணும்னா I have to start from here coefficient என்னது -1 -1 1 4 again 1 1 -1 -1 -1 ஓகேங்களா ஸோ இங்கேருந்து இந்த சைக்கிள் இப்படி எழுதி முடிங்க ஸோ x1க்கு x2 x3 தென் x2க்கு x3 x1 x3க்கு x1 x2 இருக்கும் ஓகேவா எழுதியாச்சு ரைட் இப்போ அகெயின் டிட்டர்மினன்ட் மாடல் தான் லெஃப்ட் பஞ்ச் மைனஸ் ரைட் பஞ்ச் அதே மாதிரி சிமிலர் லெஃப்ட் பஞ்ச் மைனஸ் ரைட் பஞ்ச் left punch minus right punch. So x1 divided by 4 into -1 minus 4 minus this into this minus 1 equal to x2 divided by this into this 1 into 1 1 minus 4 ones are 4 x3 divided by -1 into -1 minus of 1 into -1 minus 1 okay so simplify panna x1 divided by -4 plus 1 x3 divided by 1 minus 4 minus 3 sorry x2 x3 divided by -1 plus 1 minus into minus plus ஆ மாறிடும் minus into minus இங்கேயும் plus ஆ மாறிடும் ஸோ என்ன ரிசல்ட் எனக்கு கிடைக்குது இதை சிம்பிளிஃபை பண்ணா ஸோ -4 plus 1 -4 plus 1 shall I write it as -3 yes it is -3 இது -3 இது 1 0 இப்போ பாருங்க I get -3 -3 0 ஓகேவா if I divide this denominator throughout -3 ஆல divide பண்ணனா what I get is this -3 ஆல divide பண்ணா this will become 1 -3 ஆல divide பண்ணனா this will become 1 this is 0 so what is my x1 x1 is 1 x2 is 1 x3 is 0 therefore when lambda is equal to 1 என்னோட ஐகன் வெக்டார்ஸ் என்னவா இருக்குன்னா x1 x2 x3ல 1 1 0 அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க இந்த கிராஸ் ரேஷியோ மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கிராஸ் ரூல் யூஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றது எல்லாமே ஈஸி ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும் கோஎஃபிஷியன்ஸ் தான் எழுதணும் -1 -1 1 4 அதுக்கப்புறம் திருப்பியும் அப்படியே இங்கே ஸ்டார்ட் ஆகி அது திருப்பியும் இங்கே ஸ்டார்ட் ஆகி ஐ ஹாவ் டு கம் பேக் அகெயின் அண்ட் கம்ப்ளீட் இட் ஹியர் ஸோ இந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் -1 -1 1 4 1 1 -1 -1 அப்படி வரணும் அதை ரைட் பஞ்ச் லெஃப்ட் பஞ்ச் அப்படியே எடுத்து எழுதிட்டிங்கன்னா யூ கெட் தி ஆன்சர் ஸோ ஹோப் இட் இஸ் கிளியர் நவ் லெட்ஸ் மூவ் ஆன் அடுத்த ஐகன் வேல்யூ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா கேன் யூ ஆல் கிவ் அ ட்ரை வென் லாம்டா அடுத்தது என்னுடைய அடுத்த ஐகன் வெக்டார் வந்து வென் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 what is my okay this is my bracket a minus lambda I into x is equal to 0 okay இதுதான் நம்ம செக் பண்ணணும் அப்போ ஏன்றது என்னது a minus lambda I இப்போ lambda இருக்கிற இடத்துல 2 போடலாமா ஸோ 2 போட்டாச்சு 2 போட்டால் இங்கே என்ன ஆகிடும் இதுவும் 2ஆக மாறிடும் ஸோ 3 minus 2 ஓகே நான் இங்கே டைரெக்டாக பண்ணுறேன் பாருங்கள் 3 மைனஸ் இங்கே லாம்டா வந்து என்னது 2 இல்லை அப்போ 3 நான் இங்கே எழுதிக்கிறேன் இல்லைண்ணா 3 minus 2 minus 4 4 1 minus 2 minus 2 அதுக்கப்புறம் 4 லாம்டா இடத்துலலாம் 2 போடுறோம் அவ்வளோதான் -1 3 minus 2 போட்டாச்சா எஸ் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸில் இந்த கேபிட்டல் எக்ஸ் என்னது x1 x2 x3 this is 0 0 0 இப்போ பாருங்க 3 minus 2 என்னது 1 plus 1 -2 -2 -4 0 ன்னு போட்டுறாதீங்க -4 3 minus 2 plus 1 போட்டாச்சா இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா 7 இப்படி வந்து அப்படி மல்டிப்ளை 7 மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் ஸோ x1 minus 4 x2 plus 4 x3 equal to 0 அதே மாதிரி 7 x1 minus 4 x2 plus 4 x3 equal to 0 அப்புறம் again x1 minus x2 plus x3 equal to 0 first two equations are same
third equation is different. So இதில் I need two different equations ன்னு சொல்லியிருக்கிறேன். So let me choose these two equations to solve the problem. So இந்த ரெண்டு two equations. So இதோட வேலை முடிஞ்சு போச்சு. So I am cleaning it. So let me go for next two equations. What are the next two equations? Two different equations எழுதணும். எங்கேருந்து எழுதணும்னு சொல்லிக்கிறேன். From here I have to start for cross rule. So x1 அது கீழே -4 -1 அதுக்கப்புறம் 4 1 next 1 1 அப்புறம் -4 -1 ஸோ இங்கே x2 இங்கே x3 எழுதியாச்சா? ஸோ நம்ம அப்புறமா எழுதலாமா? ஸோ x1 divided by this minus this minus this minus this அவ்வளோதான். ஸோ 4 1s are 4 மைனஸ் இருக்கிறதுனால -4 minus of 4 1s are 4 இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ -4 is equal to x2 divided by 4 1s are 4 minus 1 1s are 1 equal to x3 divided by -1 minus -4. சார் மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா எந்த ஈக்குவேஷன்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x1 டிவைடட் பை -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ இது 0 ஆகிடுது. ஸோ x2 டிவைடட் பை 3 4 -1 3 x3 டிவைடட் பை -1 இது +4 ஸோ அகெயின் 3. இப்போ இந்த டினாமினேட்டரை இஃப் ஐ டிவைட் பை 3 டினாமினேட்டர் 3 டிவைட் பண்ணனா திஸ் வில் பிகம் x1 by 0 x2 by 1 x3 by 1. ஸோ என்னோட ரிசல்ட் when lambda, ஸோ இதை அழிச்சிடுறேன், காப்பி பண்ணிட்டு இருக்கீங்களா, அழிச்சிட்டேன். ஸோ லெட் மீ ரைட் இட் டவுன். when lambda is equal to 2 இருக்கும்போது என்னுடைய எக்ஸ் என்னவா இருக்குன்னா 0 1 1 0 1 1. let me check the answer what I got is right. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுத்தது when lambda is equal to 3 உங்களுடைய ஐகன் வெக்டார் என்னதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ when lambda equal to 3 I get the equation as 1 1 1. இப்போ வந்திருக்குதான்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் அந்த 3 ஈக்குவேஷன்ஸை எழுத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 0x1 -4x2 + 4x3 ஒன்றும் கிடையாது. இங்கே லேம்டாங்கிறதுல 3 போடுங்க. அப்போ ஏ இங்கே -3 -2 -3 3 -3 இங்கே 0 ஆகிடும். அவ்வளோதான், அதை வச்சு நீங்கள் சால்வ் 3 -3 இங்கே 0. அதனால தான் இந்த ஈக்குவேஷன் இப்படி வருது. ஸோ x1 -5x2 + 4x3 = 0. அடுத்தது வந்து x1 - x2 + 0x3 = 0. ஸோ இங்கே ஈக்குவேஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, 3 ஈக்குவேஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எதனா ஒரு 2 ஈக்குவேஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ ஐ கெட் நாம் இந்த கடைசி ரெண்டுனா 4 0 1 1 -5 -1 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா x1 by 0 + 4 x2 by 4 x3 by -1 + 5. So I get -1 + 5 is again 4. So 0 + 4 is again 4. So divided by 4 பண்ணால் எனக்கு 1 1 1. ஸோ நீங்கள் எப்படி கன்க்ளூட் பண்ணோன்னா இது உங்களுக்கு வந்துதான் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருதா, கண்டிப்பாக வரும். இப்போது லாஸ்ட்டாக நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். கன்க்ளூட் பண்ண என்னென்னா the eigenvalues of the given matrix A. Yes, என்னென்ன eigenvalues நம்மளுக்கு கிடச்சது -1 2 3 அப்படி எழுதின பிறகு and corresponding eigenvectors are என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து x is equal to அந்த x1ன்னு வச்சுக்கலாம். அதோட ஐகன் வெக்டர்ஸ் என்னது? 1 1 0. இன்னொன்று என்னது? 0 1 1. அடுத்தது
1 1 1. So first eigenvector உடைய notation x1, second eigenvector 3 eigenvectors. Okay, so this is how you have to find the eigenvectors and the eigenvalues. So first என்ன பண்ணோம்னா we first got, நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா ஒரு கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம். அந்த ஏ மேட்ரிக்ஸில் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அது லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. அதில் S1 நம்ம கண்டுபிடிச்சோம். S1ன்றது என்னது? சம் ஆஃப் தி டயகனல்ஸ். அதுக்கப்புறம் S2ன்றது சம் ஆஃப் தி மைனஸ். ஓகே, மைனஸ் ஆஃப் தி மெயின் டயகனல், அந்த மெயின் டயகனலோட மைனஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா S3ன்றது என்னதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ அது மூலமாக தான் நம்மளுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிது. இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சிந்தட்டிக் டிவிஷன் மூலமாக நம்ம ஃபர்ஸ்ட் ரூட்டை கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரியும். அது மூலமாக அடுத்த 2 ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 3 ரூட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ A மைனஸ் லாம்டா ஐ மூலமாக நான் அதை என்ன பண்ணுறேன்னா ஐகன் வெக்டார்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஸோ யூ காட் த அந்த செயினை உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இஃப் யூ நீட் அ ப்ராப்ளம், I can give you a problem to solve. Okay, 2 1 1 1 2 1 0 0 1. இதுக்கு ஐகன் வெக்டாரும் ஐகன் வேல்யூஸும் அண்ட் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு க்ளூக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுகிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் லாம்டா கியூப் மைனஸ் 5 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 7 லாம்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதுதான் என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஓகே, என்னோட ரூட்ஸ்லாம் என்னென்னா 1 1 3. இதுதான் என்னுடைய ஐகன் வேல்யூஸ். 1ன்றது ஒரு ஐகன் வேல்யூ, ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் 1 1 அண்ட் 3. செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் வருதான்னு பாருங்கள். இந்த ரிப்பீட்டடாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ். when the roots are repeated, how to approach it. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஐகன் வேல்யூஸ் ரூட்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக வருதுன்னா இது நம்மளுக்கு ஐகன் வெக்டார்ன்றது நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.